الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال نبينا صلى الله عليه وسلم إن القرآن أنزل ليلة 24 وقيل تكون ليلة 25 أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு 1000 மாதங்களை விட சிறந்தது என்ற தலைப்பு. லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த ஒரு இரவில் அமல் செய்வது. அந்த இரவை பற்றி சொல்வதற்கு அல்லாஹு தஆலா ஒரு சூறாவையே இறக்கியிருக்கின்றார். அந்த சூறாவை பற்றி சிறப்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, இதைவிட ஒரு சிறப்பானது இந்த இரவிலே இறங்கியது என்று சொல்ல வருகின்றார். எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிறப்பை சொல்லும் பொழுது அந்த சிறப்பை விளங்க வேண்டும் என்றால் அதற்குள்ளே மிக சிறந்தது ஒன்று இருக்கும், அதை சொல்லி விளக்கப்படும். அந்த விளக்கம் தான் ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது இன்னா நிச்சயமாக நாம் அன்ஸல்நாஹு அதை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றார். இப்ப நம்மளை கேட்டா எதை என்ன சொல்லலாம்? எதை இறக்கினான்? ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற இரவில அதை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். எதை தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். எதை இறக்கினான் அல்லாஹ்? குர்ஆன். ஒட்டுமொத்தமா 4-5 பேர் சொல்லிட்டீங்க இல்லையா? இதுதான் குர்ஆனுக்கு மிக சிறப்பு என்பதாக சொல்லணும். ஏன்னா அரபியில இல்மார் கபுல திக்ர், ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னால அது சொன்னது, அது வந்தது, அவங்க சொன்னாங்க. யார் சொன்னா? திடீர்னு அவங்க என்ன புரியாது. எடுத்தோன்னே அவங்க யாரு பேர் சொன்னாதான் நிப்பாட்டுக்கு அவங்க என்ன புரியும். அப்போ எடுத்த உடனே அவங்க சொன்னாங்க, அவங்க புரியாது. ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அது சம்பந்தமாக நம்ம எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது முதல்ல பேரை சொல்லிட்டேன்னு வைங்களேன், இல்லை அடையாளத்தை சொல்லிட்டேன்னு வைங்களேன், அப்போ அவர் வந்தாங்க, அது வந்தது, அது சொல்லிச்சு, இந்த மாதிரி ஏதாவது நம்ம மறைச்சு பேசலாம். எதுவுமே இல்லை, திடீர்னு வந்த உடனே அது வந்துருச்சு, அது இறங்கிடுச்சு அப்படின்னா புரியாது.
அதனால நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல பேரை சொல்லுப்பா, நீ பாட்டுக்கு வந்த உடனே ஒண்ணுமே புரியாத மாதிரி உடற, ஏன் போட்டு குழப்பறன்னு சொல்லுவோம். இது அரபியில கூடாது. எடுத்த உடனே மறைச்சு பேசக்கூடாது. முதல்ல ஏற்கனவே அவங்கள பத்தி பேசிட்டா அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு பேசலாம். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் இலக்கணத்திற்கு மாற்றமாக சொல்றான் அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் தெரியும் வானத்திலிருந்து இறங்கியது என்றால் என்ன, நாம் இறக்கினோம் என்றால் என்ன, குர்ஆன் தான் என்பதாக தெரியும். இந்த இரவிலே லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே குர்ஆனை நாம் இறக்கினோம், குர்ஆனை நாம் இறக்கிறோம் என்று லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்க கல்வி அறிந்த அரபி இலக்கணம் அறிந்தவர்களுக்கு அல்லாஹ் என்னதான் சொல்லலாம் என்று சொல்லலாம் ஒரு யூகம் வந்துடும். படித்தவர்களுக்கு அதனுடைய புழக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு யூகம் வந்துடும். குர்ஆனுடைய இலக்கணம் இலக்கியம் அர்த்தம் பிரகாரம் வைக்க தெரியாத பொதுமக்களாகிய நீங்களே என்ன சொன்னீங்க, குர்ஆன் அப்படின்னு சொன்னீங்க. அவ்வளவு உயர்வும் சிறப்பும் அந்த குர்ஆனுக்கு அல்லாஹ்விடத்துல அவ்வளவு சிறப்பு இருக்கிறதுனால எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் அந்த குர்ஆன் இருக்கு. அந்த பாசம் கண்ணியம் குர்ஆன் மீது உயர்வு உள்ளத்துல மனசுல இருக்குது. ஆனா வெளிப்படுத்துறது இல்லை. அதுதான் அது வெளிப்படுத்திட்டா அப்படின்னு சொல்ல உண்மையாயிடும், ஈமான் உண்மையாயிடும். அம்மா பாப்பா மேல பாசம் இருக்குது, கண்டுக்காம போவோம் புள்ள ரோட்ல பார்த்தா, அவர் யாரும் இவரு யாருன்னு தெரியும். அண்ணன் தம்பி மேல பாசம் உள்ளத்துல இருக்கும். ஆனா அந்த பாசம் வேஸ்ட் இல்ல, வீணானது இல்ல. ஒரு தங்கத்தை வாங்கி பொட்டியில பூட்டி வச்சுக்கிட்டோம், பயன்படுத்தவே இல்லை, வெளிப்படுத்தவே இல்லை, காதுலயோ கையிலயோ மாட்டிக்கவே இல்லை. அந்த தங்கத்துக்கு என்ன அழகு இருக்குது, இருக்கிற இடத்துல இருந்து என்ன புரோஜனம்? வெளியே வர வேண்டியவர்கள் வந்தாதான் அது புரோஜனமா. அதனால சில நேரங்களில் நம்ம பார்ப்போம், உலமாக்களை பார்த்தா திடீர்னு லிங்கிட்டு கட்டிட்டு இருந்தா சில பேர் கீழே இறக்கி விடுறாங்க. அவங்கள தொழுகையாளியா கேட்டா இல்லை. ஆனாலும் அவர்கள் உள்ளத்துல குர்ஆன் மீது கண்ணியம் இருக்கு. எப்படி கண்ணியம் இருக்கு? ஏன் ஆலிமை பார்த்தா சில பேர் கண்ணியப்படுத்துறாங்க, லிங்கிட்டி கட்டிட்டு இருந்தா அவத்தி விடுறாங்க, சலாம் சொல்லும்போது ரைட்டா அப்படி குனிஞ்சு இஸ்லாமிக அப்படின்றாங்க, ஏதாவது சிகரெட் குடிச்சிட்டு இருந்தா உடனே மறைச்சிக்கிறாங்க இல்லையா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவங்க தொழுகையாளியாக கூட இல்லாம இருக்கலாம். நம்ம ஊர்ல பல பேர் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, தொழுகையாளி கூட இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு அறியாம குர்ஆன் மீது மிகப்பெரிய ஒரு முஹப்பத் இருக்கு. ஏன் ஆளுங்களை பார்த்து அப்படி செய்யணும் அப்படின்னா, இவர்கள் குர்ஆனை எடுத்து சொல்லக்கூடியவங்க, இவர்கள் அல்லாஹ்வை சம்பந்தமானவங்க, அல்லாஹ்வை பத்தி சொல்லக்கூடியவங்க, இவரிடத்துல குர்ஆன் இருக்கு, இவங்க கண்ணியமானவங்க என்று குர்ஆனுடைய கண்ணியம் உள்ளத்துல இருக்கிறதுனாலதான் அந்த ஆலிமுக்கு கண்ணியம் வரும். இல்லையா தரணும், இல்லையா கண்ணியம் கொடுக்கணும். காசு பணம் கொடுத்தா பாசம் ஏற்படும், ஏன் கண்ணியம் ஏற்படும்? அம்மா அப்பா காசு கொடுக்குறாங்க, அண்ணன் தம்பிக்கு காசு கொடுத்தா பாசம் ஏற்படும். காசு கொடுத்தா பணம் கொடுத்தா ஏன் கண்ணியம் வரப்போகுது? ஆனாலும் தொழுகையே இல்லாத மனிதர்களுக்கு ஒரு கண்ணியம் வருது அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி தெரியாத மனிதர்களுக்கும் உள்ளத்துல ஒரு கண்ணியம் வருது அப்படின்னு சொன்னா, இப்போ வானத்திலிருந்து இறங்கியதுன்னு சொன்ன அப்ப கேட்டப்ப நம்ம சொன்னோம், நீங்க எல்லாம் சொன்னீங்க குர்ஆன் தான் அப்படின்னு சொன்னோம். ஒரு கண்ணியம் உள்ளத்துல இருக்குது. ஆனா அன்பிற்குரியவர்களே, அதை நம்ம வெளிப்படுத்துறது இல்லை. தங்கத்தை உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கிறோம், தங்கத்தை உள்ள வச்சு பூட்டி வச்சு வீணான நாங்கள் வெளிப்படுத்துவோம். குர்ஆன் மீது உள்ள முஹப்பத்தையும் பிரியத்தையும் ஈமானையும் கண்ணியத்தையும் செயலால் வெளிப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லும் பொழுது அந்த இரவில் இறங்கியது சிறப்பாகிய குர்ஆனை முதலில் அல்லாஹ் சொல்லிவிட்டு லைலத்துல் கத்ரை பற்றி பிறகு சொல்றான். காரணம் என்னன்னா, யார் குர்ஆனை பின்பற்றி விட்டார்களோ அவர்கள் சொர்க்கத்தை அடையலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலாம். குர்ஆனில் உள்ள எல்லா சட்ட திட்டங்களும், குர்ஆனில் உள்ள எல்லா வரலாறுகளையும் கேட்டு நம்ம பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா சிறந்த மனிதனாக, உயர்ந்த மனிதனாக, கண்ணியமான மனிதனாக உலகத்திலேயே வாழலாம். கியாமத் நாளிலேயும் கண்ணியமான ஒரு நிலையை அல்லாஹ் கொடுப்பான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லும் பொழுது
இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். கதிர் என்று இந்த இரவுக்கு அல்லாஹ் பெயர் வச்சிருக்கிறான். கதிர் கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்லப்படுது கதிர் அப்படின்னு சொன்னா விதி என்று ஒரு பொருள். அந்த இரவுல தான் அடுத்தடுத்துள்ள ஆண்டுகள்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன ஏற்பட போகிறது, நலவுகள், கெட்டவைகள், வெற்றிகள், தோல்விகள், நோய்கள், குணங்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் தீர்மானிக்கக்கூடிய இரவு. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். இந்த இரவுல தான் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. 4 மலக்குமார்கள் இருக்காங்க இல்லையா, மலக்குமார்களே சிறந்த அவங்களுக்கு அழைத்து அல்லாஹ் பொறுப்பை கொடுக்குறான். அந்த இரவுல அல்லாஹ் அவன் அந்த விதிகளை தீர்மானிக்கிறதன் காரணத்தினால அதற்கு கதிரு என்பதாக பெயர். இந்த இரவுல ஒரு மனிதன் துஆ செய்து இபாதத் செய்து கொண்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஒரு மனிதன் இருக்கும் பொழுது நம்மளுடைய விதிகளை அல்லாஹ் மாற்றி வைக்க முடியும். அல்லாஹ் மாற்றி வைக்கின்றான். ஏனென்றால் துஆ விதிகளை மாற்றும் என்று நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். துஆவும் சதகாவும் விதிகளை மாற்றும். அடுத்து சொல்லப்படுது கதிர் அப்படின்னு சொன்னா, லைலத்துல் கதிர் அப்படின்னா நெருக்கடியான இரவு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு அர்த்தம் நெருக்கடி. கதிர் அப்படின்னு சொன்னா அளவு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நான் நாடியவர்களுக்கு பிகைரி ஹிசாப், கணக்கில்லாம ரிஸ்க் கொடுக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்லுவோம் அவ யக்தீர், அளவிட்டும் கொடுப்பேன், அதை நெருக்கடியாகவும் கொடுப்பேன் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப கதிருக்கு என்ன அர்த்தம்? நெருக்கடின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த அர்த்தத்தை கவனிச்சா எதை வைத்து சொல்லலாம் அப்படின்னா, அடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், எல்லா மலக்குகளும் வானத்திலிருந்து இறங்குறாங்க. எல்லா மலக்குகளும் வர்ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குறாங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ், ஆத்மா, கண்ணியமிக்க ஆத்மா என்று பெயர் வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவங்களும் மலக்கு தானே. தனஸ்ஸலுல் மலாயிகத்துன்னு சொல்லிட்டா போதுமே, எல்லாரும் தானே. அப்புறம் என்ன மலக்குமார்கள் தனியா ஒரு ஆளை பிரிச்சு ரூஹ் என்று பேரை வேற வைக்கணும்? ஜிப்ரீல் என்று சொல்லிட்டாவே போதுமே. தனியா பிரிச்சது ஒரு விஷயம், ஜிப்ரீல் சொன்னா போதும். ஆனாலும் அல்லாஹ் ரூஹ் என்று சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரூஹ் என்று பெயர் வச்சிருக்கான். ஏன் இவ்வளவு கண்ணியம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை பற்றி எல்லா செய்திகளும் எல்லா நபிமார்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதனால அவ்வளவு உயர்வு அல்லாஹ்விடத்துல. அதனால நம்மளுக்கு கண்ணியம், உயர்வு, சிறப்பு, பரக்கத்து, ரிஸ்க்ல பரக்கத்து, வாழ்க்கையில பரக்கத்து எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வையும் ரசூலை பற்றியும் தன் குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க, தன்னுடைய சகோதரர்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க, தன்னுடைய மனைவிமார்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க, நண்பர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது, நபிமார்களுக்கு கிடைத்த கண்ணியம், உலமாக்களுக்கு கிடைத்த கண்ணியம் எல்லாம் நமக்கும் கிடைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குர்ஆனுடன் தொடர்பு உள்ளவர்களுக்கு அல்லாஹ், வேதங்களுடன் தொடர்பு உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கிறான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் எல்லா மலக்குமார்களும் இறங்குறாங்க, ரூஹ் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இறங்குறாங்க. அப்ப அந்த கதிருக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, வானத்திலும் பூமியிலும் மலக்குமார்கள் இறங்குறாங்க. மலக்குமார்களால் இந்த வானமும் பூமியும் நெருக்கடியா ஆயிருது. அதனால அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்று பெயரை வச்சிருக்கிறான் என்பதாக ஒரு விளக்கம் சொல்லப்படும். மலக்குமார்கள் இறங்கினா என்னங்க, இறங்கிட்டுமே, இறங்கிட்டு போட்டோம், இப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? எந்த துவா கேட்டாலும் ஆமீன் சொல்லுவாங்க. மலக்குமார்கள் ஆமீன் சொன்னா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது சந்தேகமே கிடையாது. அதனாலதான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சேவல் கூவினால் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு ஃபதுஉ லஹு, அவனிடத்துல நீங்க துஆ கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சேவல் யாரை பார்த்தால் கூவும் அப்படின்னு சொன்னா
மலக்குமார்களை பார்த்தா. கழுதை கத்தினால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிக்கிங்க. அங்க அருகில ஷைத்தான் இருக்கிறான், அவனை பார்த்து மிரண்டு கழுதை கத்துது, அதனால அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிக்கிங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப மலக்குமாரை பார்த்தா சேவல் கூவுது, அதனால நீங்க துவா செய்யுங்க ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? என்னென்னு துவா செய்யணும்? நம்ம தேவைக்கு துவா செய்யணும். அந்த மலக்குக்கோ அந்த சேவலுக்கும் துவா இல்லை. என்னது, அந்த சேவல் முட்டை கூட போடாது, அதுக்கு துவா செஞ்சு என்ன பிரயோஜனமா போகுது இல்லையா? முட்டை போடுறதுக்கு காரணமா இருந்தாலும் சேவலுக்கும் துவா இல்லை, மலக்குக்கும் துவா இல்லை, உனக்கு நீ செய்துக்க. ஏன்? அந்த மலக்கு ஆமீன் சொல்லுவாங்க, அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மலக்கு வந்தா அந்த சேவலுக்கு அந்த ஒரு மலக்குக்கே துவா செய்தால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னா, தனஸ்ஸலுல் மலாயிகா எல்லா மலக்குமார்களும் அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவுல இறங்குறாங்க. நம்ம துவா செய்தா ஒரு மலக்கு ஆமீன் சொன்னா கூட துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா? எவ்வளவு தேவைகள் இருக்கு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளவு தேவைகள் மனிதனுக்கு இருக்கு. எல்லா தேவைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மனிதன்கிட்டயே போய் நின்று, பணக்காரர்களிட்டே போய் நின்று, மருத்துவர்களிட்டே போய் நின்று, பெரியவங்ககிட்டயே போய் நின்று நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி ஏதோ அறையும் குறையமாக ஹராமும் ஹலாலும் கலந்து ஒரு தேவையை நிறைவேற்றிக்கிட்டு போயிட்டு அல்லாஹ்கிட்ட கேள்வி கணக்கில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறத விட எதை கேட்டாலும் தரக்கூடிய அல்லாஹ் இடத்துல துவா கேட்டு நம்மளுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், தேவைகள், நம்மளுடைய வெற்றிகள் நிறைவேற, தோல்விகள் வராமல் இருக்க, நோய்கள் குணமாக அந்த அல்லாஹ் இடத்துல துவா கேட்கலாமே. ஏன் மனிதனிடத்துல போய் நிக்கணும்? என் காசு கொடுத்துங்க இடத்துல போய் நிக்கணும்? நான் எவ்வளவு கேட்டாலும் தரேன்னு சொல்றவங்களை விட்டுட்டு அல்லாவை விட்டுட்டு நம்ம ஏன் தூரமாக போகணும்? அதனால அல்லாஹ் மலக்குமார்களை இறக்குறான். சொல்லப்படுது, மலக்குமார்கள் ஏன் இறங்குறாங்க, ஏன் மலக்குமார்கள் இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா, இறங்கி எல்லா விதமான பரக்கத்தும் ரஹமத்துகளும் விசாலமாக இந்த பூமியில கொடுக்குறான். அதான் நோக்கம். மலக்குமாரன் இறங்குறதுக்கு நோக்கம் என்ன? எல்லா விதமான ரஹமத்தும் பரக்கத்தும் இந்த பூமியில முஃமின்களுக்கு கொடுக்குறான். அதுதான் மலக்குமார்கள் இறங்குவதற்குண்டான காரணம். அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவுல மலக்குமார்கள் இறங்குறாங்க. எந்தெந்த இடத்துக்கு போக மாட்டாங்க என்ற சில இடங்களை ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. வேதாலயங்கள், கோயில்கள், எங்கெல்லாம் சிலைகள் இருக்கிறதோ, அது கடவுள் என்று வணங்கினாலும் சரி, மனிதனுடைய சிலைகளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. சுபுசி என்ற நஜிசுகள் எங்க இருக்கிறதோ, மலம் ஜலம் எங்க இருக்கிறதோ அங்க போக மாட்டாங்க. எந்த வீட்டுல போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அங்க போக மாட்டாங்க. சில நேரம் பாக்கெட்ல இருக்குல்ல, அவங்க கிட்ட வரவே மாட்டாங்க. அல்ல காப்பாற்று, தூக்கி எரிஞ்சிடணும். அல்ல காப்பாற்று. எந்த வீட்டுல போதை உடையவன் இருக்கிறானோ அந்த வீட்டுல மலக்குமார்கள் இறங்க மாட்டாங்க. அந்த இரவுல ரஹமத்து பரக்கத்து கிடைக்காது. எந்த வீட்டுல உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்க மலக்குகள் வரமாட்டாங்க. பொதுவா எந்த நேரத்துல வரமாட்டாங்க, ரஹமத்துக்குண்டே இருக்கிற மலக்கு. அரிசில எல்லா மலக்குமார்களுக்கு மத்தியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருப்பாங்களாம். அவங்களோட சேர்ந்து எல்லா மலக்குமார்கள் இறங்கி வராங்க. எப்படிப்பட்ட மலக்குகள் இந்த இரவுல இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இரக்கமும் முஹப்பத்தும் பிரியமும் அதுதான் தெரியுமா. மலக்குல் மௌத் எவ்வளவு கடினமானவங்க சொன்னோம் இல்லையா? பூமி மண்ணை எடுத்துக்கிட்டு போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தரமாட்டேன்னுச்சு பூமி. மீகால் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்பவும் பூமி என்ன பண்ணிடுச்சு, என்னுடைய ஒரு கைப்பிடி தரமாட்டேன், நான் அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தருன்னு சொல்லிச்சு. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணா, நீங்களா இறக்க முடியுங்க, கடினமான ஒரு ஆளை அனுப்புறேன், என்னதான் கதறி கிதிரி அழுதாலும் ரூஹை எடுக்கக்கூடிய நேரம் வந்துட்டா, ரூஹை எடுக்கக்கூடிய ஒரு மலக்கு இருக்கிறாரு, அவர் தான் மலக்குல் மௌத். என்னதான் அடிச்சுக்கிட்டு அழுதாலும் விட மாட்டாரு, அவர் புடுங்கிக்கிட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த அஜல் என்ற மரண நேரம் வந்துட்டா, ஒரு நேரம் முந்தவும் முந்தாது பிந்தவும் பிந்தாது என்ற அடிப்படையில அல்லாஹ் யார் அனுப்புவான்? மலக்குல் மௌத் அனுப்புவான் இல்லையா?
அப்போ கடினமான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய மலக்குகளும் இருப்பாங்க. இரக்கமே இல்லாத மலக்குகள், அல்லாஹ் ஜபானியாக்கள் என்று சொல்லக்கூடிய நரகத்தினுடைய அதிபதிகள் மலக்குகள் இருப்பாங்க. அங்கு இரக்கமே இருக்காது. என்ன கத்தனாலும் கதறினாலும் மன்னிப்பு, இரக்கம், பாவம்னு நினைக்கவும் மாட்டாங்க அந்த மலக்கு. ஆனால் அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவில் எப்படிப்பட்ட மலக்குகள் இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இரக்கமும் பிரியமும் பாசமும் ரஹமத்து கொடுக்கணும் என்ற இந்த வேலை மட்டும்தான் தெரியுமா. அப்படிப்பட்ட மலக்குகள் இறங்குறாங்க என்றால் நாம் இந்த இரவை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்? அடுத்து எந்த இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னா, எந்த வீட்டில் சலங்கைகள் மாட்டப்பட்டிருக்கிறதோ, அதாவது எந்த பெண்களுடைய கால்களில் சலங்கைகள் சப்தம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு மலக்கு வரமாட்டாங்க. சலங்கையுடைய சப்தம், கணிதக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த பெண்களுடைய கால்களில் கொலுசு சப்தம் கேட்கிறதோ அந்த வீட்டுக்கு எப்பொழுதும் மலக்கு வரமாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடத்துல ஒரு பெண்மணி வருவாங்க, கொலுசு சப்தத்தோடு வருவாங்க. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, எம்மா தாயே, நீ கொஞ்சம் வெளியே போயிடு, நீ இந்த சப்தத்தோடு உள்ள வந்த இந்த இடத்துக்கு மலக்கே வரமாட்டாங்க, நீ போயிட்டுன்னு அனுப்பி விட்டுருவோம். கொலுசு சப்தம் இருக்கிற வீட்டுக்கு மலக்கு வரமாட்டாங்க. அதே போல லைலத்துல் கத்ர் இரவிலையும் அந்த விசேஷமான மலக்குகள் வரமாட்டாங்க. விசேஷமான மலக்குகள் வரமாட்டாங்க. அடுத்து எந்த வீட்டில் சுத்தம் இல்லாம, எந்த வீடு சுத்தம் இல்லாம நஜீசுடன் இருக்கிறதோ, மனிதனுடைய சிறுநீர், குழந்தைகளுடைய சிறுநீர், ஆடு மாடனுடைய சிறுநீர், கோழிகளுடைய நஜிசு வீடுகள்ல இருக்கும், சுத்தம் இல்லாம இருக்கும். அந்த வீட்டில் இந்த ரஹமத்துடைய விசேஷமான லைலத்துல் கத்ர்ல இறங்கக்கூடிய மலக்குமார்கள் இறங்க மாட்டாங்க. அதனால அந்த இரவுகள்ல நம்ம என்ன பண்ணணும்? நாமும் சுத்தமாக இருக்கணும், வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். என்ன, அப்பதான் மலக்குமார்கள் இறங்குவாங்க, நமக்கு ரஹ்மத்தை கொடுப்பாங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு பாக்கியத்தை கொடுப்பாங்க. லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்று நாம் பார்க்கும் பொழுது பல செய்திகள் ஹதீசுகள்ல காணப்படுது. முதல் 10 தேடிக்கிங்க என்பதாக, கடைசி 10 தேடிக்கொள்ளுங்கள் என்பதாகவும் ஹதீஸ் இருக்கு. ஒற்றைப்படையில தேடிக்கொள்ளுங்க, 21, 23, 25, 27, 29 நீங்க தேடிக்கொள்ளுங்க என்பதாகவும் ஹதீஸ்ல காணப்படுது. 24 தேடிக்கொள்ளுங்கள், எல்லா விதமான ஹதீசுகளும் பரவலாக சொல்லப்படுது. குறிப்பாக உலமாக்களால் பல ஹதீசுகள், ஒரு சம்பந்தமாக பல ஹதீசுகள் வந்ததுனால அந்த ஹதீசுகளை வைத்து உலமாக்கள் சொல்றாங்க, 27 மிக முக்கியமாக தேடிக்கொள்ளுங்கள் என்பதாகவும் ஹதீசுகள் இருக்கு. அதிகப்படியான ஹதீசுகள் 27 இருக்குது என்பதனால எல்லா உலமாக்களும் 27க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 21க்கும் கொடுக்கணும். கடைசி 10 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப கடைசி 10 நாள்லயும் தேடணும். ஏங்க இப்படி என்ன மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஏதாவது ஒரு நிலையா இருக்கீங்களா? ஒரு நிலையா இருக்கிறது எல்லா நேரங்களும் ஒரே நிலையா இருக்க முடியாது. சில விஷயங்கள்ல தான் ஒரே நிலையில இருக்க முடியும். அல்லாஹ் ஒருவன் ஒரே நிலை தான். வேதம் ஒன்று, குர்ஆன் ஒரே நிலை தான். நபி ஒருத்தவங்க, அது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். சில விஷயங்கள்ல தான் ஒரே நிலையிலாக இருக்க முடியும், எல்லா நேரங்கள்லையும் ஒரே நிலையிலா இருக்க முடியாது. காரணம், அதுல பிரயோஜனங்கள் இருக்கு. காரணம் என்னன்னா, ஏன் ரசூலுல்லாஹ் முதல் 10 தேடிக்கிங்க, கடைசி 10 தேடிக்கிங்க, கடைசி 10 நாள்லயும் தேடுங்க, 21 தேடிக்கிங்க, 22, 23, 25, 7, 9 அப்படின்னு சொன்னா மனிதன் அந்த இரவை தேட வேண்டும். மனிதன் அந்த இரவை தேடும் வண்ணமாக பரவலாக அமல்களை செய்யணும். அல்லாஹ்வின் பக்கம் தொடர்ந்து வரணும், அவன் உள்ளத்தை அவன் மாற்றிக்கொள்ளணும், நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளணும் என்று ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட நிலையை நமக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையை இஸ்லாம் கொடுத்திருக்கு. ஆனாலும் 27 என்பதை அதிகமான உலமாக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அதிகமான ஹதீசுகள் இருக்கு. 27 மட்டும்தான் தேடணும். 1, 3, 5, 9, 21 இவைகள் இல்லை, இவைகளை தேடக்கூடாது என்ற அர்த்தம் இல்லை.
இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. எதற்கு முக்கியத்துவம் கொடுங்க? இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப ரமலான் மாதத்துல மட்டும்தான் அல்லாஹ் வணங்கணுமா? அந்த மாதம் மட்டும்தான் சிறந்ததா? மீதி 11 மாதத்துல அல்லாஹ்வை அப்படி கொஞ்சம் லைட்டா மறக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லா மாதத்தையும் அல்லாஹ்வை நினைக்கணும். இந்த ஒரு மாதத்துல அதிகமாக நம்ம நினைக்கணும். அதிகமான சிறப்புகளை அல்லாஹ் தரான், நன்மைகளை தரான். அது போலதான் 20 எல்லா ஒற்றைப்படையில் நீங்க 27 லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்க. குறிப்பாக 27ல கண்டித்திருக்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, 20 லைலத்துல் கத்ரை பற்றி நான் தான் ரசூலுல்லாஹ் கிட்ட அதிகமா கேள்வி கேட்டவனாக இருப்பேன். அபூதர் என்ற தோழர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட நான் தான் 27 பத்தி அதிகமா கேள்வி கேட்டவனாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் கிட்ட நான் கேட்டேன், 27 பத்தி சொல்லுங்களேன் என்பதாக கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 27 அஃபி ரமலான் இஹிய அவு ஃபீ கைரா. 27 அதாவது லைலத்துல் கத்ர் என்பது ரமலான் இல்லையா, ரமலான் அல்லாத மாசத்து இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலான்ல தான் லைலத்துல் கத்ர், ரமலான் மாசத்துல தான். அப்ப நான் கேட்ட ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன், ரசூல் யா ரசூலல்லாஹ், நீங்களாம் நபி, நீ நபிமார்கள் உள்ளவங்க. இதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்கள் இருக்கிற வரைக்கும் எல்லா சட்டங்களும் இருந்துச்சு. நபிமார்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, அந்த வேதத்தை பின்பற்றல. மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, அந்த வேதத்தை பின்பற்றல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, அந்த வேதத்தை பின்பற்றல. அது போல நீங்க வஃபாத் ஆயிட்டா இந்த லைலத்துல் கத்ர் என்ற இந்த சிறப்பு எங்களை விட்டு போயிடுமா? ஏனென்றால் 1000 மாதத்தை விட சிறந்ததுன்னு சொல்றீங்களே, எங்களை விட்டு போயிடுமா என்பதாக கேட்க, இல்ல இல்ல, கியாமத் நாள் வரைக்கும் லைலத்துல் கத்ர் இருக்குது, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதாக. யார் ரசூலுல்லாஹ்? ரமலான்ல 30 நாள் இல்ல, அந்த ரமலான்ல எப்போ யார் ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் தாமதமா இருந்து, நீங்க முதல் 10ல தேடிக்கொள்ளுங்க, கடைசி 10ல, முதல் 10லையும் கடைசி 10லையும் தேடிக்கொள்ளுங்க லைலத்துல் கத்ர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டே இருக்கும் பொழுது சும்மா ஹத்தஸ ரசூலுல்லாஹ் ஹத்தஸ, சில செய்திகளை, நிறைய செய்திகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் திடீர்னு மறந்துட்டேன், கேள்வி கேட்க மறந்துட்டேன். ஏன்னா எந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தனோ அந்த தொடர்பை இன்னும் நான் விடலை. திடீர்னு நான் அந்த செய்திகள்லாம் மற்ற செய்திகள் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால அந்த செய்திகள் நான் கேட்டுட்டு என்ன பண்ணேன், நான் மறந்துட்டேன். ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், அந்த 10 சொன்னீங்கல்ல, முதல் 10 இரண்டாவது 10 மொத்தம் 20 நாள் இல்லையா, அந்த 20 நாள்ல எந்த 10ல, அதாவது முதல் 10 20 10 அப்படின்னு மறுபடியும் ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடைசி 10ல தேடிக்கப்பா. விடுற மாதிரி இல்லை இந்த சஹாபி. எவ்வளவு பெரிய சிறப்பு! காரணம் என்னன்னா, இந்த லைலத்துல் கத்ர் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, பனி இஸ்ராயீல் காலத்துல ஒருவர் 1000 ஆண்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஷரியத்திற்கு மாற்றமாக எதிர்த்து, மாற்றமானவர்களை எதிர்த்து போர் செஞ்சவங்க. 1000 ஆண்டு வாழ்ற சக்தியா அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சமுதாயத்துல. அப்ப எவ்வளவு பெரிய நன்மை அவருக்கு! சஹாபாக்கள் பார்த்து, அல்லாஹ் அவங்களுக்குலாம் அந்த சக்தியை கொடுத்தானே, நம்மளால அந்த நன்மையை அடைய முடியுமா அப்படின்னு ஒரு கவலை, ஒரு ஏக்கம். உடனே அல்லாஹ் என்ன பண்ணானா, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, சிறந்த உம்மத்தாச்சே, முஹம்மதோட உம்மத்தாச்சே, சிறந்த உம்மத்து இல்லையா, உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்ற இரவு கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணலாம், 1000 மாதம் சிறப்புடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதனால அல்லாஹ் லைலத்துல் கத்ர் கொடுத்தான் என்பதாக ஒரு வரலாறு. இப்ப இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும் இல்லையா, அந்த சஹாபி மறுபடியும் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்கன்னா, கடைசி 10 அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, கடைசி 10ன்னு சொல்லிட்டேன், லா தஸ்அல்னி அன் ஷைஇன் பஅதா, இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஏன் மனிதர்களுக்கு ஆர்வம் போயிடுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லிட்டோம்னா டைரக்டா நேரா வருவாரு, எந்த அமலும் செய்ய மாட்டாரு. வருஷத்துல ஒரு நாள் மட்டும் என்ன பண்றாரு, அந்த இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம் இல்லையா. அவரும் ஏமாந்து போய் நன்மையும் கிடைக்காம போய், அதனால நீங்க நன்மையை அதிகமாக தேடக்கூடிய வண்ணமாக ரசூலுல்லாஹ் மறைச்சு வச்சிருக்காங்க, அல்லாஹ்வும் மறைச்சு வச்சிருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசி 10ல தேடிக்கிங்க, இனிமேல் எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல,
கொஞ்ச நேரம் ரசூலுல்லா வேற செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த சஹாபி அந்த கடைசி 10ல் எந்த நாள் என்று கேட்க மறந்துட்டாங்க. ரசூலுல்லா சில செய்திகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் மறந்துட்டேன். திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, யார் ரசூலுல்லா உங்கள் மீது சத்தியமா சொல்றேன், நான் உங்கள் மீது பிரிய வச்சிருக்கு இல்லையா, அந்த சத்தியமா சொல்றேன், கண்டிப்பாக அடுத்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், கடைசி 10ல் எந்த 10 எந்த நாள் அப்படின்னு கேட்டாங்க லைலத்துல் கத்ர். ரசூலுல்லா சஹாபி சொல்றாங்க, நான் ரசூலுல்லா கிட்ட பழகுனதிலிருந்து இது வரைக்கும் கோபப்படாத அளவுக்கு ரசூலுல்லா என் மேல கோபப்பட்டாங்க, கடினமான கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு சொன்னாங்க, அடுத்து எந்த கேள்வியை கேட்கக்கூடாது, 27 தேடிக்கொள்ளுங்க என்று ரசூலுல்லா சொன்னாங்க. குறிப்பாக என்பதா தேடிக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இல்தம் தூபான அர்த்தம் 27 இருக்கலாம், உறுதியெல்லாம் இல்லை. அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாவுக்கே கோபம் வர அளவுக்கு ரசூலுல்லாஹ் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில நம்ம விடவே கூடாது, அந்த அந்த இரவை எப்படியாவது அடையணும். எவ்வளவு சிறப்புகள். சலாம் சூரால சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த இரவு முழுவதும் சலாம். எந்த ஷைத்தானும் யாரையும் கெடுக்க மாட்டான். எந்த ஷைத்தானும் உள்ளத்துல எந்த ஊசலாலும் ஏற்படுத்த மாட்டான். முழு இரவும் சலாம் தான். எல்லாருடைய உள்ளமும் உடல்களும் சலாமத்தா இருக்கக்கூடிய இரவு. அந்த இரவை அடைந்தால் மனிதன் சலாமத்தா இருப்பான். நம்ம இப்படி யோசிச்சா அப்ப சலாமத்தா இருக்கணும்னு சொன்னா உடல் உள்ள நோயெல்லாம் போயிடுமோ? நடக்கலாம். அதனால அந்த இரவை நாம் அடையணும். அதனால கண்டித்திருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மையை தேடிக்கொள்ளும் வண்ணமாக 21, 23, 5, 7, 9 வரைக்கும் நாம் லைலத்துல் கத்ரை அடைய பாக்கியம் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் நாம் அந்த இரவை அடையும் வண்ணமாக நாம் இபாதத்துகளை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. லைலத்துல் கத்ர் என்ற இரவை பெற்று 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை பெற்று 1000 மாதங்கள் செய்த நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد وعلى آله وسلم.